Taste the Daily. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களால் வழங்கப்படும் சணல் சாக்கு தரமற்று இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கும்பகோணம், பாபநாசம் மற்றும் திருவிடைமருதூர் வட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வழங்கும் சணல் சாக்குகள் கிழிந்திருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் இது குறித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரமான சாக்குகளை வழங்க நடவடிக்கை எடு. சாக்குகள் கிழிந்துள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம். நடவடிக்கை எடு. தரமான சாக்குகளை வழங்க நடவடிக்கை எடு. விவசாயிகளும் அந்த நெல்லை பிடித்து கொண்டு வந்து அடுக்குவதற்கு மிகப்பெரிய சிரமத்தை அடைகிறார்கள். அதே மாதிரி அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் நெல்லை கொள்முதல் செய்வதில் மிகப்பெரிய சிரமம் என்பது ஏற்படுகின்றது. அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் சிரமம் ஏற்படுகிறது, விவசாயிகளுக்கும் சிரமம் ஏற்படுகிறது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் தரமான சாக்குகளை அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தனியார் பேருந்து மோதி தந்தை கண் எதிரிலேயே 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்டலம் பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் தனியார் மெட்ரிக் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் தனது மகள் ரீனாவுடன் பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். கும்பினிப்பேட்டை பகுதியில் பள்ளத்தில் ஏறி இறங்கியதில் பைக் நிலைத்தடுமாறி சாலையில் விழுந்தது. இதில் தந்தை மகளும் கீழே விழுந்த நிலையில் அங்கு வேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியதில் ரீனா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தனியார் பேருந்து நிற்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் விபத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. Wow.